ஆர்டர்ல மேக்கப் அப்ளை பண்ணணும்? கரெக்டான ஆர்டர் சொல்லுங்க. அதுக்கான ஆன்சர் அந்த மாதிரிலாம் ஒன்னும் இல்ல. மேக்கப்ல ரூல்ஸ்னு ஒண்ணு இல்லவே இல்ல. இன்னைக்கு நான் எந்த ஆர்டர்ல மேக்கப் போட்டு ஃப்ளாலெஸ் லுக் அச்சீவ் பண்ணுவேன் தான் உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஸ்டெப் 1, NYBயோட 4-in-1 பிரைட்னிங் பிரைமர் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறேன். போஸ ஃபில் பண்ணி ஃபைன் லைன்ஸை இது நல்லா பிளர் பண்ணி ஒரு ஸ்மூத்தான பேஸ் நமக்கு கொடுக்கும். அது ஃபவுண்டேஷன் நல்லா நம்ம ஸ்கின்ல கிளைட் ஆக ஹெல்ப் பண்ணும். ஸ்டெப் 2, ஃபவுண்டேஷன். இன்னைக்கு நான் யூஸ் பண்றது Maybelline நியூயார்க்கோட லூமி மேட் ஃபவுண்டேஷன். என்னோட ஷேட் 330. ஃபேஸ்ல டாட்ஸ் வச்சுட்டு பிளெண்ட் பண்ணிக்க போறேன். பியூட்டி பிளெண்டர் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா ரொம்ப பேசிக்கா இருக்க போது. ப்ராடக்ட்ஸ் பத்தி இல்லாம டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பத்தி மட்டுமே ஃபோக்கஸ்டா இருக்க போகுது. சோ எனக்கு கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் அதை கவர் பண்ணிடும். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ஹைப்பரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கன்சீலர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டுக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்றது பர்பிளோட கன்சீலர் பேலட். என்கிட்ட இருக்குன்றனால இதை நான் யூஸ் பண்றேன். இந்த பேலட்டை போய் தேடாதீங்க, ஏன்னா இது இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. திரும்ப அது ரீஸ்டாக் ஆகாது, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஒருவேளை நீங்க பேலட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா NYB ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல பேலட். நான் இது வாங்கிட்டே ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருக்கேன்றனால இந்த பேலட் நான் யூஸ் பண்றேன். எல்லா ப்ராடக்ட் டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேயா? ஃபேஸ் வந்து ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பிளாட்டா இருக்க மாதிரி ஃபீலா இருக்கு. அதனால நான் ஷேப் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கல்ப்ட் கொடுத்து ஸ்ட்ரக்சரா கொண்டு வரதுக்காக இந்த பேலட்ல இருக்க டார்க் ஷேட் எடுத்து என்னோட கான்டோர் பண்ணிக்க போறேன். ஒன்ஸ் நான் எல்லாம் பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் செட்டிங் பவுடர் வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் யூஸ் பண்றது இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட பனானா பவுடர். இது கொஞ்சம் ரொம்ப எல்லோ டிண்ட் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு. சோ நீங்க ரொம்ப பிரைட்டா இருக்குமோன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதுலயே 3 ஷேட்ஸ் இருக்கு. சோ எந்த ஷேட் உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கிக்கோங்க. நான் வாங்கினப்ப இது ஒண்ணுதான் இருந்துச்சு. சோ நான் இதுதான் ஷேடும் நினைச்சு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க அதுல ஷேட்ஸ் இருக்கு, எந்த ஷேட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு. அப்பதான் எனக்கே தெரியும். சாரி. சிலர் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ பனானா பவுடர் தான் ரொம்பவே செட் ஆயிடுச்சு. அதுவும் ஃபேஸஸோட பனானா பவுடர் ரொம்ப செட் ஆயிடுச்சு. பட் அதுவும் எல்லா இடத்துலயும் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. சோ இப்போ நான் என்னோட ஃபேஸ ஃபுல்லா இந்த பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்விஸ் பியூட்டியோட பேலட்டை வச்சு கான்டூர் பண்ணிட்டு பிளஷ் போட்டுட்டு லைட்டா ஹைலைட்டர் போட்டுக்க போறேன். பட் நான் ஹைலைட்டர் பர்சன் கிடையாது, நல்லா லைட்டா போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. இத போட்டதுக்கு அப்புறம் பிளைனா இருந்த ஃபேஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா? நெக்ஸ்ட் என்னோட ஐப்ரோஸ ஃபில் பண்ணிக்க போறேன். ஜஸ்ட் என்னோட ஹேர்ஸ் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் மட்டும் அதே மாதிரி. இப்போ கண்ணு ஃபுல்லா நல்லா நிறைய மஸ்காரா போட்டுக்க போறேன். ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்க போறேன். இப்ப இது எல்லாத்தையும் இந்த செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்றேன். இது NYBயோடது. சோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி அவுட்புட் வந்துச்சுன்னு சொல்லுங்க. மேக்கப்ல ஆர்டர்னு ஒண்ணு கிடையாது. என்னோட ஃப்ளாலெஸ் பேஸ அச்சீவ் பண்றதுக்கு நான் ஃபாலோ பண்றது இதுதான். சோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குன்னா உங்களோட ஸ்டைல்லே நீங்க ட்ரை பண்ணுங்க. அவுட்புட் எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை பார்க்கிறேன். பாய்.